ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இன்னைக்கு ஜிஞ்சர் பிரெட் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். பொரியல் சீவறதில் நான் இஞ்சை சீவி எடுத்து வச்சுக்கிறேன். இந்த அளவு எங்களுக்கு போதுமானது. இதோட கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துருக்கேன் ஃப்ளேவருக்காக. உங்களுக்கு கருவேப்பிலை வேண்டான்னா நீங்கள் கொத்தமல்லி தழை கூட சேர்த்துக்கலாம். அடுத்ததாக நான் பட்டர் சேர்த்து கலக்கிக்கிறேன். கலக்குனதுக்கப்புறம் இந்த மாதிரி பதத்தில் இருக்கணும். இப்போ நம்ம இந்த பட்டரை ப்ரெட்டோட 2 சைடும் தடவிட்டு தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம். இப்போ நான் ப்ரெட்டோட 2 சைட்லேயும் நம்ம கலக்கி வச்சுருந்த பட்டரை தடவிட்டேன். இதை தோசைக்கல்ல போட்டு எடுக்கலாம். நம்ம டோஸ்ட் பண்ணி வச்சுருந்த ப்ரெட்டு மேலே சீஸ் வச்சுட்டு அது தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அடுத்ததான் இன்னொரு ப்ரெட்டையும் அதே மாதிரி டோஸ்ட் பண்ணிக்கலாம். சீஸ் வச்சுருந்த ப்ரெட்டு மேலே இன்னொரு ப்ரெட்டையும் வச்சு நம்ம கட் பண்ணிவிட்டு சர்வ் பண்ணலாம். நம்மளோட ஜிஞ்சர் பிரெட் தயாராகிருச்சு. இங்கே இது வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். See you in the next video.